ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். கணவரோட பிறந்த நாள் அன்னைக்கு நம்மளோட நடிகை வந்து அவங்களோட பிரெக்னன்சி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. யார் அவங்க என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்மளோட ஆனந்தராகம் சீரியலில் ரொம்பவே சூப்பராக நடிச்சிட்டு இருந்தாங்க சங்கீதா. ரீசெண்டாக தான் அந்த சீரியலை விட்டு விலகியிருந்தாங்க. அவங்க அந்த சீரியல் விட்டு விலகும் போதே கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு, ப்ரெக்னன்சி அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ அப்படின்ட்டு. அதுக்கேத்த மாரி அவங்க கணவரோட பர்த்டே அன்னைக்கு அத பத்தி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெறைய பேர் வந்து பணத்துக்காக தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள் பேசுனாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. உண்மையான லவ் மட்டும் தான் காரணம். நானும் வந்து இல்லாத வீட்லருந்து வரல. எனக்குமே ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு அப்படிங்கிற மாரியும் அவங்களோட ரீசென்ட்டான இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாங்க. ஹேப்பி பர்த்டே மை லவ், சோல், வேர்ல்ட், மை பாப்பா அப்படின்னு சொல்லி அவர வந்து ஹானர் பண்ற மாரி நெறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. என்னோட வாழ்க்கையில நீங்க வந்ததுக்கு அப்புறமா நெறைய மாற்றங்கள் வந்துருச்சு. என்னோட ஃபேமிலிக்கும், எனக்கும் ஒரு பெரிய ஒரு கிரேட்டான ஒரு பெர்சனா நீங்க இருந்துட்டுருக்கீங்க. சீக்கிரமாவே நம்பளுக்குன்னு ஒரு லிட்டில் ஒன் வந்து வரப்போறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு நல்ல விஷயத்த வந்து அவங்களோட Instagram பேஜ்ல வந்து சொல்லியிருந்தாங்க. ஹேப்பி பர்த்டே மை லவ் அப்படின்னு சொல்லி அவங்களோட கணவரையுமே டேக் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்பவே அழகான வேர்ட்ஸிங்கோட அவங்க வந்து அத சொல்லியிருந்தாங்க. ஒ அ நான் வந்து அவங்க சொன்ன விஷயத்த வந்து சரியா கன்வே பண்ணனான்னு தெரியல. ஆனா இதுதான் அவங்க கன்சீவா இருக்காங்க ரீசென்ட்டா. அத அவங்களோட சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் சங்கீதா. உங்க கணவருக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.